வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎன் தக் லைஃப் சேனல்ல இருந்து பென் 10 கிளாசிக் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல்லா இருக்கும். ஏன்னா உன் நார்மல் முகத்தை விட இதே அழகா இருக்கு. உங்க கடையில கொழுப்பு சத்து சர்க்கரை எதுவும் கலக்காத ஐட்டம் இருக்கா? டிஷ்யூ பேப்பர் இருக்கு. தம்பி உனக்கு என்ன வேணும்? கேரட் மாதிரி உடைச்சு நல்ல சுவையான மீல் வார்ம்ஸ். இது நாட்டுல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதே கஷ்டம். இது கிடைக்காதான்னு உயிரை விட்டு சாப்பிடுறவங்களும் உண்டு. இது சாப்பிட்டாலும் உயிரை விட முடியுதுதான். தப்பு செய்யற ஏலியன்ஸ் உதச்சு கால் வலிக்குது, அமிக்கி விடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நீ அந்த ஏலியன்ஸ் கிட்ட உதவாங்க தான் போற. அத பாக்குறதுக்கு நானும் அங்க இருக்கணும். பகல் கனவு பலிக்காதா? யாருக்கும் பசிக்கலையோ? சரி, நான் உங்களுக்கு திகில் கதை சொல்லட்டா? எதுக்கு திகில் கதை எல்லாம்? ஒரு தடவை அந்த பொண்ணோட முகத்தை க்ளோஸ் அப்ல பார்த்தாலே போதும். வந்துட்டாங்க. இவங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க ஆபீசர்ஸ். இவங்களை பிடிச்சதுக்காக புகழ வேண்டாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. தள்ளி நில்லு குழந்தை, இது விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. விளையாடுறனா? கதை கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் மூளை இல்லாதவங்களை எப்படி குணப்படுத்துறதுன்னு வெப்சைட்ல தேடுறேன். அப்பதானே பெண்ணை சீக்கிரமா குணப்படுத்த முடியும். நீ என்ன பழைய உருவத்துக்கே வந்துட்டேன். இந்த முகத்தை பாக்கிறதுக்கு பதிலா அந்த தீஞ்ச உருவமே அழகா இருந்தது. கேப்டன் ஷா, சொல்லுங்க, என்ன வேணும்? என் பேரு மேக்ஸ் டெனிசன். இது என்னோட கிராண்ட்சன் பென். உங்க ஷிப்பை இன்னைக்கு வாடகைக்கு எடுத்தது நாங்க தான். அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? வெத்தலை பாக்கு வச்சா கூப்பிடுவாங்க. போட்டுக்கு வாங்க. இந்த ஏலியன் ஸ்டஃப் எல்லாம் கிடைக்குது. ஸ்டஃப்பும் ஸ்டைலும் கலந்தவன் நான். அத ஒத்துக்கிறேன். இப்ப நான் கொடுக்கறதையும் வாங்கிக்க. எதுக்கு இப்ப என் தலையில இத ஊத்துன? காலியா இருக்கிற தலையில ஏதாவது இருக்கு. நீ மிருகங்களை நேசிக்க கத்து, இல்லன்னா மிருகங்கள் ஒண்ணு மிருக்க ஆரம்பிச்சிடும். என்னையா சொல்ற? மிருகத்தை வச்சு எனக்கு வித்த காட்ட போறியா என்ன? ஒரே அடியில உங்களை நான் சாச்சிட்டேன். உங்களால முடிஞ்சா என்ன அடிங்க பார்க்கலாம். மிஸ் பண்ண உங்களை கிஸ் பண்ணணுமா? இந்த வச்சிக்க நீ அந்த ஆம்னிட்ரிக்ஸ கொடுத்துட்டீங்கன்னா டார்ச்சர் கம்மியா இருக்கும். இல்லன்னா நண்டு கூட கனவு காணது ஆச்சரியமா இருக்கு. இது அந்த பேரட்டோட இறகுதான். கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கலக்கிட்ட பென். அறிவே இல்லாதவங்க கூட யோசிக்கிறாங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் நீ இப்ப யோசிச்சியா? ஐயோ, தங்குங்க. உன்னால 10 உருவம் எடுக்க முடியும். அதுல 10 கிட்ட எறியற இந்த உருவம் தான் எடுக்கணுமா? ஏன் வயிறு எரியுதா? சாரி கிராபி, அந்த வாட்சும் நானும் இணை பிரியாத நண்பர்கள் ஆயிட்டோம். பெருக்கத்தான நான் வந்திருக்கேன். ஆறுமே இந்த உருவம் ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துற ஹீரோவோ, ஹீரோவை ஜீரோ ஆக்கிறது தான் எங்க வேலை. அவனை விடலன்னா என்னடா செய்வ?
அதோட இந்த சிட்டியை ஒரு வெறி பிடிச்ச டாக்டர் கிட்ட இருந்து காப்பாத்துனதே ஒரு அவார்டு தானே. அதுவும் இல்லாம நீ என்ன வேற காப்பாத்தி இருக்க. ஆமா, உன்ன மாதிரி கையால் ஆகாதவங்கள காப்பாத்துறதோட இந்த ஹீரோவோட வழக்கம். சத்தமா பேசுறாள் விட்டுலாம்ல. கடை தேடவா யூஸ் பண்ற? எதுக்காக என் கடையை எப்படி கலைச்சு வச்சிருக்க? இது என்னோட வேலை இல்ல, இத பண்ணது என்னோட கசின் பென். பென்னோ மண்ணோ, இதுக்காக யாராவது பணம் கட்டியா? அங்க யாருன்னு அடையாளம் காட்டுறியே? இப்ப எங்களுக்கு தேவை ஒரு இன்ஃபர்மேஷன். தண்ணிக்குள்ள போனியே, உள்ள என்ன இருந்தது? சேறு இருந்தது, எடுத்து முகத்துல பூசிக்க. தண்ணிக்குள்ள 1000 கிடக்கையா சொல்ல முடியுமா? உன் புரோட்டோபிளாசம் ஐயா மருந்தால உரைய வச்சுட்டேன். இப்போ உன் திமிர குறைய எந்த ஒரு வேட்டாலையும் பிளாக் பண்ண எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. கம் ஆன், நீ டைவ் பண்ணு. முடியாது. இந்த லேக்குக்குள்ள எந்த அசிங்கமான பூச்சி புழுவெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோ தெரியல. அழுக்கோட அழுங்கா நீ சேர்ந்துட்ட. என்ன இந்த ஊருக்கு வந்தா கழுத்தை திருப்பிடுவேங்கிறாரா? அடப்பா, இல்ல ஏலியன்ஸ். எனக்கு ஒண்ணும் ஆகல. சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சேத்த மாதிரி அடிச்சதுக்கு தேங்க்ஸ். உனக்கு மெதுவா ஓட தெரியும். சொல்லு பென், இந்த சம்மர் வெக்கேஷன்ல இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஏலியனா மாதிரி ஏலியனை அடக்கிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஜோக் அடிக்கிறோம். என்னோட எக்ஸ் நீ எப்போ போட்ட போட ஆரம்பிச்ச? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். கட்டான கேள்விதான். பயப்படாதே, அவனை நான் ஈஸியா சமாளிச்சுடுவேன். சரியா போச்சு. எப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை நான் பார்த்ததே இல்லை. விளக்கு தேடி விட்டல் பூச்சிகள் வர மாதிரி பிரச்சனைகள் வாட்ச் தேடி வந்துகிட்டு இருக்கு. அதான் நீயும் என் கூடவே வர. என்ன கிண்டல? நீ யார்கிட்ட மோதுறேன்னு தெரியாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டைலாக்க நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். எவ்வளவு மாஸ் பண்ணாலும் தமாஷ் பண்ணிடணும். வாவ், அது பாத்தியா குவென்? எதை பாத்தியாங்கற? இங்க இருக்கிற வெயில் உன்னோட பட்டாணி சைஸ் மூளைய குழப்பிடுச்சோ? ஒருத்தனால எங்களை அடிக்க முடியாது இல்ல? ஆனா என்னால முடியும். யாரோ டிராமால இருந்து பாதி வேஷத்துல ஓடி வந்திருக்கா. ஒழுங்கா காட்டுற. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீ என்ன பத்தியா பேசுற? நான் போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போறேன். நீ ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவே வளரல. தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லன்னு தெரியற வரைக்கும் நாம எதையுமே ஒத்துக்க கூடாது. புரியுதா? நான் கை வச்சா புது ஹை ஸ்கோர் தான். நான் கைய வச்சா அதுக்கு என்ன சொல்லுவேன்? கையை எடுன்னு சொல்லுவேன். பென், சீக்கிரம் வந்துரு. நான் வரேன். முதல்ல இந்த நடமாடுற சோடா மிஷன்ல ஒரு கோடு போட்டுட்டு வந்துடுறேன். உள்ள இருக்கிறது ஒரு ஆள் தான். கோடிகள் தேடி வருது. ஏன் டென்ஷன் ஆயிட்டீங்க? நாங்க ஜோக் அடிச்சாலும் சிரிக்கணும். எல்லாமே கிராண்ட்பா மாதிரி துரு பிடிச்சு போயிருக்கு. அட அவ்வளவு பாவி. மனசுன்னு நினைக்கிறேன். அவர் இல்லன்ட்டு
போயிடு இங்க இருந்து. இல்லனா என்ன செய்வ? வேற கிரகத்துக்கு தூக்கி எறிஞ்சிருவியா? மோதி பாரு, உன்னை ஒரே அடியா எரிச்சிருவேன். நீங்க எல்லாரும் பொண்ணுங்களா? ஓகே, அப்ப நான் உங்களை அடிக்க கூடாது. சாரி, நான் அவ்வளவு மென்மையானவ இல்ல. அப்ப வாய மூடு. உடனே சொல்லிட்டான் அடிக்கலாது. வீடியோ சூப்பரா இருந்தது. அதுவும் அந்த பென்னும் பொண்ணும் சூப்பர் காம்போ அது. அதுக்கப்புறம் எல்லாரும் சீரியஸா இருக்காங்க. ரொம்ப இக்கட்டான இடத்துல தான் போய் ஃபைட் பண்ணி அந்த உருவத்தெல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஜோக் போடுவேன்னு சொல்லிட்டு ஜோக் போட்டு பேசிட்டு இருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுங்க எல்லாமே. என்ன சொல்றது, நம்ம என்னதான் சீரியஸா பார்த்தாலும் இல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு அது மாதிரி என்ஜாய் பண்ண வச்சிடுறாங்க. சூப்பரா இருந்தது. பெண்ணும் பொண்ணும் நீயும் தகு பண்ற நல்லா இருக்குங்க. அது கசின்றாங்க அவங்க 2 பேரும். அதான் நல்லா இருந்தது. எனக்கு அந்த எபிசோட்ல அது ரொம்ப பிடிக்குங்க. குறிப்பா அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அது அந்த வயசானவங்க கிராமம்னு சொல்லிட்டு எல்லாம் வயசானவங்களா இருப்பாங்க. ஆனா உள்ள சில ஏலியன்ஸும் இருக்கும். அது அதான் சொல்லிட்டே இருப்பான் ஆரம்பத்துல. இவன் கண்ணில் மட்டும் கரெக்டா பட்டுருவா. அதை ஜம்ப் பண்ணாரு, கழுத்து திருப்பு சொல்லினே இருப்பாங்க. 2 பேரும் நம்பவே மாட்டாங்க. கடைசி தான் தெரியும் இங்க இப்படி இருக்குன்றது. நல்லா இருக்கும் அந்த இல்ல. அது வந்து எவ்வளவு இதா நான் பாடுறா ஏலியன் அப்படின்ட்டு இண்டிகேட் பண்றதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணேன். ஆனா இவ அது புரியாம இருக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும்ல அந்த ஏலியனுக்கு. டேய் நான் இதுதான் எனக்கு கண்டுபிடிடா என்ன, நான் உனக்காக காட்டுறேன் அப்படின்னு அது ரொம்ப ட்ரை பண்ணுது. பட் செம பல்பு கொடுத்துட்டே இருந்தான் இவன். ஸோ பழைய நினைவுலாம் ஞாபகப்படுத்தி விட்டது. நல்லா இருந்தது. எனக்கு திரும்ப திரும்ப இது பார்க்குறப்பெல்லாம் மிஸ்ஃபீல் வந்துட்டே தாங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம், எல்லாம் விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. திரும்ப வந்தால் கூட நான் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். திரும்ப அந்த சீசன்லேயே கண்டினியூ பண்ணேன். இந்த கிளாசிக் கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணும். இப்போ இருக்கிறது ஒரு மெச்சூராக, அதுலேயும் நிறைய தகு இருக்குது. ஆனாலும் இதுதான் நம்ம சைல்ட்ஹுட்டில் ரொம்ப பார்த்தது. ஸ்கூல் டேஸில் ஃபுல்லாக பார்த்தது இதுதானா. ஸோ அது மிஸ்ஃபீலாகவே இருக்கும். திரும்ப என்ன குட்டாவும் நல்லா இருக்கும். ஆனால் விட்டாங்க. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு இல்லை. அது ஓவர் ஐ டெக்னாலஜியாக ஒன்று காமிச்சிட்டாங்க. ஸோ பழைய அந்த கிளாசிக் பார்த்த அந்த ஃபீல் இல்லை. அதே திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப எதனா பண்ணால் நல்லா இருக்கும். பாப்பா அப்படி எதனா வந்தால் சூப்பராக இருக்கும் தான் தோணுது. ஆனா எல்லாமே வந்து அந்த மதுரை முத்து காமெடி அவருக்கு மாதிரி தான் சிம்பிளா தான் இருந்தது. பட் அந்தந்த இடத்துல ஒருத்தவங்க சீன் போகணும்னு வரும்போது காமெடி பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுறாங்கல்ல. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதான் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக பென்னு போடுவான். அந்த இடத்துல டைலாக் வேற மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப ரசிக்க வச்சதே அதான். சீரியஸ் டைம்லேயும் வந்து இவன் அது கூலாக காம ஹேண்டில் பண்ணிட்டு போயின்னே இருப்பான். எவ்வளோ பெரிய வெளில எதிரில் இருந்தாலும் சரி, கலாயகத்தில் ஃபர்ஸ்ட்டாக இருப்பான். நல்லா இருக்கும். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.